அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வந்திருக்கிறார் அப்படின்னு. வெளியில வந்து செக்யூரிட்டி நிப்பாட்டாரு என்னைய. சார் ப்ரோக்ராம் போகணும் சார். அண்ணாமலை வராருங்க இருங்க சார். நான் தான் சார் வரவேற்கு போகணும். அவர் வராருங்க இருங்க சார். நான் தான் சார் வர ப்ளீஸ் சார். சாணக்கியா ப்ரோக்ராம்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அண்ணாமலை நாங்க தாங்க நடத்துறோம் அப்படின்னா அது வந்து சட்டம் வந்து அவர் வந்து மாப்பிள்ள அவர் தாங்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பை கிளறி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஆளுமை. அவங்க 1ஆம் தேதி நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டபோது, ஆனால் அந்த மாதிரி வேற ஏதாவது டேட் மாற்றி கொடுமானா 8ஆம் தேதி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா, அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி டெல்லியில் இருக்குண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன் தலைவரே ஹால் புக் பண்ணிட்டேன், மேஜர் சார்ட்ட சொல்லிட்டேன், இன்னும் கெஸ்ட்டை சொல்லிட்டேன், நம்ம திருப்பி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லைனா நான் எப்படியாவது ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்து திரு BL சந்தோஷ் அவர்கள் அந்த கட்சியுடைய அமைப்பு பொதுச்செயலாளர், அவர் வந்து எனக்கு பீதியை கிளப்பினார். திரு இலகணேசன் அவர்களுடைய 80வது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்போ நான் பார்த்துட்டு என்னை கொடுக்க போட்டு வென் இஸ் த ப்ரோக்ராம் அப்படின்னாரு. நான் அவருக்கெல்லாம் இது போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே இல்லை. எந்த ப்ரோக்ராம் கேட்குற ஆண்டுல தான் முடிஞ்சு வச்சு நோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், நமக்கு தெரிஞ்ச அரை ஒரு இங்கிலீஷில். அப்புறம் வந்து நோ தட் மேஜர் அண்ட் அண்ணாமலை ஜி அப்படின்னாரு. அதுவா ஜூன் 1 அப்படின்னாரு. ஹவு கம் ஹி இஸ் தேர் இன் டெல்லி அப்படின்னாரு. என்னது டெல்லி இருக்காரு சார்? நாங்கள் நிறைய புக் பண்ணி ரொம்ப செலவழிச்சேன் சார், கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன் சார், அந்த மாதிரி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னபோது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வென் இஸ் த ப்ரோக்ராம் சார் ஈவினிங் சார். ஓகே தென் பை 11 or 12 we will relieve him. நல்ல வேலை சார், கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டீங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.